சாய்ந்தது. சிறுவர்களின் கடல் பயணம் என்ற புத்தகத்தை நான் புத்தக திருவிழாவில் வாங்கினேன். கடல் என்னும் அதிசயம். ஆனந்தன்னு ஒரு பையன் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு அரையாண்டு தேர்வு முடிஞ்சு விடுமுறை ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு விடுமுறைக்கும் அவன் பெங்களூர்ல இருக்க தன் மாமா வீட்டுக்கு தான் போவான். இந்த தடவையும் அங்கதான் போகணும்னு அவங்க பெற்றோர் சொல்லியிருந்தாங்க. மணியரசனுடைய தாத்தா வீட்டுக்கு வர சொல்லி பல முறை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால இந்த விடுமுறைக்கு அங்கதான் போகணும்னு அவங்க பெற்றோர் சொல்லியிருந்தாங்க. மணியரசனுடைய தாத்தாவும் பாட்டியும் ஆனந்தனை அன்புடன் வரவேற்றாங்க. அவங்க மாமாவும் அங்கதான் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு எதிரே கடல் இருந்ததாம். கடலுக்கு பக்கத்துல நெடுநெடுன்னு வளர்ந்திருக்க தென்னை மரங்கள் பச்சை பசையில் இருந்ததாக அந்த கடல் மிகவும் காட்சி அளித்ததுன்னு சொல்றாங்க. முதல் நாள் முழுவதும் ஆனந்தனும் மணியரசனும் சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி பொழுது போக்கினாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு படகுல கடலை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன கூட்டிட்டு போவீங்களான்னு அவங்க மாமா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு தாராளமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் காலை சூரியன் உதிச்சதுமே எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. மணியரசனுடைய தங்கை தமிழரசி நானும் வருவேன், கடலுக்குள்ள இருக்க மீன்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாச்சுன்னு சொல்லி அடம் பிடிச்சாலாம். அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தைகளா, உங்களுக்கு சில சுவையான செய்திகளை நான் சொல்லட்டுமா? பூமியில வெறும் 79% கடல் தான், 21% நிலப்பகுதி. கடல் நீர் நீல நிறமாக இருப்பதால் தான் நம்முடைய பூமி கிரகம் வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீல நிறமாக தெரிகிறது. 3 சிறுவர்களும் அப்படியா என்று வியப்புடன் சொன்னார்கள். பூமியில நிறைய கடல்கள் இருப்பதாக நான் படிச்சிருக்கேன். ஆமானதா? வட அட்லாண்டிக், தென் அட்லாண்டிக், வட பசிபிக், தென் பசிபிக், ஆர்டிக் அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல்னு 7 வகையான பெருங்கடல்கள் உலகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டங்களுக்கு இடையில சிறிய சிறிய கடல்கள் கூட இருக்கு. புத்தகத்துல படிச்சிருக்கேன்னு மணியரசன் சொல்றான். 4 பக்கமும் கடல் இருக்கிற பகுதியை தீவுன்னு சொல்றோம். அதே போல 3 பக்கம் நிலமும் 1 பக்கம் கடல் இருக்கிற பகுதியை நாம தீபகற்பம்னு சொல்றோம். எடுத்துக்காட்டாக இந்தியா ஒரு தீபகற்பம், இலங்கை ஒரு தீவு. இப்படி கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் 4 கிலோமீட்டர் மேல ஆழம் வரையில தான் உயிர் வாழும். ஏனப்படி அதற்கு கீழே எதுவும் உயிர் வாழ்வதில்லையா? ஆனந்தன் கேள்வி கேட்டான். அதுவரைதான் அவைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஓ, வியப்புடன் சொன்னால் தமிழரசி. உங்க 3 பேரோட இந்த படகுல பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி.